ஓம் முருகா! வெற்றி பாதத்தை பார்க்க முடியாது. ஆனால் என் அன்பு பிள்ளையான நீ என்னுடைய பாதத்தை தொட்டு வணங்கும் பாக்கியத்தை பெற்றுவிட்டாய் தானே! இனி சகிப்புத்தன்மையோட உன் வாழ்க்கையை நீ சந்தோஷமா வாழ்ந்து நீண்ட ஆயுளும் நிறைவான மனதோடும் மன நிறைவுக்குரிய சந்தோஷத்தோடும் உன் வாழ்க்கையை எதிர்கொள்ளப் போகிறாய். வலிமை அதிகம் இருப்பவர்களுக்கு தான் வலிகளையும் வேதனைகளையும் நான் அதிகம் தருவேன் என்பது போல நீ மிக திறமையான சரியான வெற்றியை பெறக்கூடிய ஆளாக இருப்பதால் தான் கஷ்டங்களும் பிரச்சனைகளும் உனக்கு வந்தது. ஆனா இதை தாண்டி இப்போது நீ வெற்றியை பெறக்கூடிய நேரமும் வந்துவிட்டது என் செல்வமே. உன் பின்னால இருக்கிற எல்லாருக்குமே உன்னை பிடிக்கும்னு நினைச்சினா அது உன்னுடைய தப்பு தான். ஏன்னா உனக்கு பின்னால நிக்கிறவங்க உனக்கு இருக்காங்க நினைக்காத. அதுல எத்தனை பேர் உன் முதுகுல குத்த போறாங்கன்றது கூடிய சீக்கிரம் உனக்கு தெரிய வரும். தேவையில்லாம உன்னை யாரோ ஒரு மனிதர் குறை சொல்கிறார்னு அவருக்கு விளக்கம் சொல்லி நேரத்தை வீணடிக்காமல் யார் என்னை பத்தி என்ன வேண்டுமானாலும் நினைத்து கொள்ளட்டும் என உன் வாழ்க்கையை பார்த்து கொண்டு நகர்ந்து போயிடுறதுதான் உனக்கு நல்லது. எங்க மறுபடியும் நம்ம ஏதாவது பேசுனா நம்மளை குறை சொல்லி நம்ம மனசை குத்தி காயப்படுத்திடுவாங்களோன்னு பயந்துகிட்டே பல சமயங்களில் நீ மௌனமாய் போய் விடுகிறாய் தானே. என்ன பண்றது? இப்ப உள்ள எல்லாருமே தன்னை யாரும் குறை சொல்லிடக்கூடாதுன்னு வாக்குவாதம் பண்றவங்களா இருக்காங்க. ஆனா அடுத்தவரை குறை சொல்றதுனா மட்டும் ஆள ஓடி வந்துடுறாருங்க தானே. மனிதர்கள் இப்படிப்பட்டவர்களாக இருக்கும்போது நீ அடங்கி போன்னு சொல்லல. நீ மௌனமாக பொறுமையாக போவது உன்னுடைய பலவீனமும் கிடையாது. இது நிச்சயமாக உனக்கான பலமாக மாறும். ஒரு இடத்துல ஒரு பிரச்சனையே நடக்குது. அவங்க உன்னைதான் திட்டுறாங்க அல்லது உன்னை குறை சொல்றாங்களே வச்சுக்கோ. அந்த நேரத்துல நீ பதில் ஏதும் சொல்லாமல் இருந்தால் அது உனக்கு நேர்மறையாகவும் உனக்கு உதவிகரமாகவும் கூட முடியும் என் செல்வமே. ஏதாவது ஒண்ணு அவசரப்பட்டு பதில் சொல்லிட்டு அது அப்படியே தப்பா போறதுக்கு பதிலாக பதில் ஏதும் சொல்லாமல் மௌனத்தை உன் கையில் எடுத்துக்கிட்டா அந்த ஆயுதம் நிச்சயமாய் உன்னை காப்பாத்தும். விடை தெரியாத நேரங்கள்லையும் என்ன பேசுறதுன்னு பரிதவித்து புரியாத நேரங்கள்லையும் இந்த இடத்துல பேசலாமா வேணாமான்னு குழப்பம் வரக்கூடிய சூழ்நிலையிலும் நீ பேசாமல் இருந்துட்டினா அந்த மௌனமே உன்னை நிச்சயமாக காப்பாத்தும். எத்தனை உறவுகள் உன் கூட இருந்தாலும் கஷ்டம்னு வரும்போது எந்த உறவு உனக்காக உன் பக்கத்துல வந்து ஆறுதலா நிக்கிறாங்களோ அவர்கள் எப்போதும் உன்னுடனேயே இருக்கும்படி நீ பார்த்துக்கோ. எந்த காரணத்துக்காகவும் உனக்கு ஆறுதலாய் உனக்கு துணையாய் வந்து நின்றவர்கள் மனம் கஷ்டப்படும்படி நீ ஒரு வார்த்தையை கூட பேசிவிடக் கூடாது என் செல்வமே. ஒரு விஷயத்தை பார்த்ததும் அல்லாட்டி ஒரு மனிதரை பார்த்ததும் உன்னையும் அறியாமல் முகத்துல புன்னகை வருதுன்னா அவர்கள்தானே உண்மையான அன்பை தரக்கூடிய நல்ல மனிதர். அவருடன் எப்போதும் நட்பும் உறவும் வைத்துக் கொள்வது உன் வாழ்க்கைக்கு நல்லதாகத்தான் இருக்கும். ஒரு விஷயத்த தெரிஞ்சுக்கோ. அடுத்தவரை பத்தி உன்கிட்ட வந்து குறை சொல்லக்கூடிய மனிதர் நிச்சயமா உன்னை பத்தியும் இன்னொருத்தட்ட போய் குறை சொல்லுவாங்க. யார் உன்னிடம் வந்து யாரை பற்றி குறை சொன்னாலும் முடிந்த அளவுக்கு அதை தவிர்த்து விடு என் செல்வமே. ஏன்னா இந்த உலகத்துல காயப்படுத்தக்கூடிய மனிதர்களும் அடுத்தவரை குறை சொல்லக்கூடிய மனிதர்களும் நிறைய பேர் இருக்காங்க. ஆனா அவங்கள பத்தி இப்படி வேற யாராவது பேசுவாங்கன்றத அவர்கள் ஏனோ மறந்துதான் போய்விடுகிறார்கள். யார் உன்னை நிராகரிச்சாலும் அதுக்காக நீ வருத்தப்பட வேணாம். இந்த உலகத்துல மிகவும் உன்னதமான மனிதர்களையும் முதலிடத்தில் இருக்கக்கூடிய வசதி வாய்ப்பு மிகுந்த மனிதர்களையும் யாரும் அவ்வளவு சீக்கிரம் நெருங்க மாட்டார்கள் தானே. அதே போல நீயும் உன்னை உயர்வாக நினைச்சுக்கோ. இன்னைக்கு பெரிய ஆளா இருக்கிறவங்க எல்லாம் ஒரு காலத்தில் நிராகரிக்கப்பட்டு கஷ்டத்தையும் அவமானத்தையும் சுமந்தவர்கள் தான் என் செல்வமே. உனக்கு முக்கியத்துவம் கொடுக்காதவர் யாராக இருந்தாலும் அவர்கிட்ட நீ பேச வேணாம். ஏன்னா அவங்க கிட்ட போய் நீ பேசுறதுக்கு பதிலா அமைதியாக இருந்தால்தான் மதிப்பும் மரியாதையும் தானா உன்னை தேடி வரும். பிறர் உன்னை நிராகரிக்கிறார்கள் என நினைச்சு நீ வருத்தப்படுறியே, ஒரு விஷயத்த தெரிஞ்சுக்கோ. தங்கத்தையும் வெள்ளியையும் ஒரு சிலர் வாங்கிடுவாங்க. ஆனால் வைரத்தை அவ்வளவு சுலபமாக யாராலும் வாங்க முடிவதில்லை தானே. விலை உயர்ந்த பொருட்களை யாரும் அதிகம் வாங்குவதில்லை என்பதுதான் உண்மை. அப்படிதான் நீயும் விலை உயர்ந்த பொக்கிஷமாய் இருக்கிறதுனால யாரும் முன்னே அவ்வளவு சுலபமாக நெருங்குவதில்லை என்பதை புரிந்து கொண்டு உலகத்தில் நடக்கக்கூடிய விஷயங்களை ஏற்றுக்கொண்டு வாழ தயாராகு. நீ வாழும் இந்த நாட்களிலேயே சந்தோஷத்தையும் மன அமைதியையும் அடைவதற்காக நீ ஆசைப்பட்டா அதுக்கான வேலைகளை செஞ்சா உன் வாழ்நாளிலேயே நான் உன் விருப்பங்களை நிறைவேற்றி உனக்கான சகல ஐஸ்வர்யங்களையும் சகல சௌபாக்கியங்களையும் நிச்சயமா கொடுப்பேன். உன்னுடைய ஆசை நிறைவேறணும், நீ நினைச்சது நடக்கணுங்கிறதுக்காக வாழ்க்கையில் யாரையும் ஏமாற்றி விடாதே என் செல்வமே. அப்படி நீ அடுத்தவங்களை ஏமாத்தி தான் ஆசைப்பட்டதை அடைஞ்சினா
நிச்சயமாய் நீ ஆசைப்பட்ட வாழ்க்கையும் இன்னொருவர் வந்து உன்னை ஏமாத்தி கடன்பட்டு நீ கஷ்டப்படும்படி செய்துவிட்டு கண்ணீர் கலங்க விட்டு போய்விடுவார் என் செல்வமே. ஆம்பளை பிள்ளை பொம்பளை பிள்ளைன்னு எல்லாருமே வாழக்கூடிய இந்த உலகத்தில் நீ பெற்ற ஆண் பிள்ளைகளை செலவாளியாக வளர்த்திராத. அதே நேரத்துல நீ பெத்த பொன் பிள்ளையையும் செல்லமாக வளர்க்காத. ஆம்பளை பிள்ளைய செலவாளியா வளர்த்தினா அவன் வளர்ந்த பிறகு ரொம்ப கஷ்டப்படுவான். பொம்பளை பிள்ளைய செல்லமா வளர்த்தினாலும் அவங்க வளர்ந்த பிறகு அவங்களால அவங்க குடும்பத்தை சமாளிக்க முடியாம திக்கி திணறி போயிடுவாங்க. இரண்டுமே அவர்கள் வாழ்க்கையை பாதிக்கும் என்பதை புரிந்து கொண்டு ஆண் பிள்ளையோ பெண் பிள்ளையோ செலவாளியாகவும் வளர்க்காம செல்லமாகவும் வளர்க்காமல் எதை எப்படி சொல்லிக் கொடுக்க வேண்டுமோ சொல்லிக் கொடுத்து முறையாக ஒழுக்கமாக வளர்க்கப்பார் என் செல்வமே. பிடிபட்ட குற்றவாளி சிறையில் இருப்பான், பிடிபடாத குற்றவாளி தலைமறைவா இருப்பான். பிடிக்கவே முடியாத குற்றவாளி தானே பதவியில் இருக்கிறான். இப்போது வாழும் மனிதர்களுக்கு என்ன செய்யறது எதை செய்யறதுன்னு ஒண்ணுமே புரியாத அளவுக்குல சுற்றி சூழ்ந்து குற்றவாளிகளும் திருடர்களும் நிறைஞ்சிருக்கிற உலகமா இது மாறிடுச்சு. கொலையும் கொள்ளையும் சாதாரணமாக நடக்கிற இந்த கலியுக காலத்தில் எல்லாரும் அவங்கவங்களையே தன்னைத்தானே கவனமாய் விழிப்புணர்வாய் பார்த்து கொள்ள வேண்டிய அவசியமும் உருவாகி விட்டதல்லவா. நீ யாரையும் நம்பியிருக்காத நான் சொன்னதற்கான காரணம் இப்போது புரிகிறதா? எப்போதுமே செலவுக்கு போக மிச்சத்தை சேர்த்து வச்சுக்கலாம் நினைச்சினா நிச்சயமா கையில பெருசா எதுவும் மிஞ்சவே மிஞ்சாது. அதுக்கு பதிலா உனக்கு கிடைச்ச வரவுல முதல் செலவாக சேமிப்பை எடுத்து சேர்த்து வச்ச கத்துக்கோ. அதுக்கு பிறகு மிச்சத்தை செலவு செஞ்சினா சேமிப்பும் ஒரு பக்கம் சேரும், செலவும் உனக்கு சரியா கட்டுப்பாட்டுக்குள்ள இருக்கும். அதிகமான அன்பை விட சரியான புரிதலோடு எல்லாரிடமும் பழகு. ஏன்னா மனிதர்களை புரிஞ்சுக்கிட்டு பழகுனீன்னா அவங்களுக்குள்ள பிரச்சனை வராது. ஆனா சும்மாவே எனக்கு அவங்கள பிடிக்கும்னு அன்பை வாரி வாரி வழங்கினால் அதுவே உங்களுக்குள் பிரச்சனையை கொடுத்து விடுவேன் செல்வமே. இப்போது நான் சொல்றதெல்லாம் உனக்கு புரியுது தானே? இதுவரைக்கும் நீ வாழ்ந்த வாழ்க்கையை விட்டுடு. அதை இனிமே போய் மாத்த முடியாது. ஆனா இனிமே வாழப்போகும் வாழ்க்கையில நான் சொல்லி கொடுத்த பாடங்களை எல்லாம் வச்சு உன் வாழ்க்கையை வெற்றிகரமாய் வாழ முயற்சி செய். எல்லாமே இனி உனக்கு நல்லதாக நடக்கும்படி செய்ய வேண்டியது உன் அப்பன் முருகன் என்னுடைய பொறுப்பு. உண்மையால் பேசி வாழ்பவர் ஒரு நாள் உண்மையாகவே ஜெயிப்பார். ஆனால் பொய்யா பேசி வாழ்ந்துடலாம், பொய் பேசியே அடுத்தவனை ஏமாத்தி பொழைச்சிடலாம் நினைக்கிறவங்க அந்த பொய்யினாலேயே வாழ்க்கை இழந்து விடுவாரேன் செல்வமே. இந்த உலகத்துல அடுத்தவங்க வாழ்க்கையில சிக்கலையும் பிரச்சனையும் தருபவன்லாம் தப்பிச்சுக்கிறான். ஆனா சிக்கலை தீர்க்கலாம், அடுத்தவங்களுக்கு உதவி செய்யலாம் நினைக்கிறவன் தானே வம்புல மாட்டிக்கிறான். இப்போதாவது உலகத்தை புரிஞ்சுக்கோ. நல்லது நினைக்கலாம், நல்லது செய்யலாம். ஆனா அதை எந்த இடத்துல செய்யணுன்றதுக்கும் சில கட்டுப்பாடுகள் இருக்கிறது என் செல்வமே. மனிதன் எப்பவுமே தலையில முடி இருக்கிற வரைக்கும் முடிய அழகுபடுத்தி ரசிக்க தானே செய்யறான். ஆனா அதே முடிய வெட்டி கீழே போட்டுட்டோம்னா அதையே ஒரு அருவருப்பான பொருளாகத்தானே பார்க்கிறான். இதுல இருந்து உனக்கு என்ன தெரியுது? எந்த பொருளாக இருந்தாலும் எதுவாக இருந்தாலும் எந்த மனிதனாகவே இருந்தாலும் இருக்கும் இடத்தை பொறுத்துதான் மதிப்பும் மரியாதையும். நீயும் உன்னை உயர்வான மதிப்பான இடத்தில் வச்சுக்கோ.